இந்த திராவிட இயக்கத்தை உருவாக்கிய முதல்வர் பி.டி. ராஜன் அவர்கள் நீதி கட்சி தொடங்க அந்த பி.டி. ராஜன் குடும்பத்தினுடைய அந்த அவங்களுடைய பழிச்சொல்லுக்கு நிச்சயமாக அவங்களுடைய இதுக்கு திமுக குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் நிச்சயமாக பதில் சொல்லியே தீரும். அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க. காரணம் உண்மையை சொன்னதுக்காக. மதுரை மண்ணில் பிறந்தா நம்ம அதைத்தானப்பா சொல்லுவோம். என்னம்மா சொல்லுவீங்களா இல்லையா? ஏதாச்சும் தப்புன்னா தப்புன்னு சொல்லிட்டு போயிடுவோம், யதார்த்தமாக சொல்லிட்டு போவோம். அது தப்புன்னு அவர் சொன்னார், ஆடியோவில் சொல்லிவிட்டார். அதுக்காக இந்த தண்டனையா வைத்துக்கொண்டு முதல் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பிடிஆர் பழனிவேல்ராஜனை ஆகா நம்ம முதலமைச்சர் புகழ்ந்த பார்த்தீங்கன்னா வானலாவாக புகழ்ந்தார். அடுத்த நிதி நிலை அறிக்கைக்கு அவரே இல்லை, மாற்றிட்டாங்க. எங்கேயோ ஒரு துறையில் கொண்டு போய் போட்டிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த திமுக அமைச்சரவையில் அத்தனை பேர் ஜாமீன் பெற்றவங்க, எல்லாம் ஜாமீன் அமைச்சராக இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் 234 தொகுதியில் வருவோம்னு சொன்னால் இது மாதிரி ஒரு கேடப்பையில் நம்ம பார்த்துக்கோமாப்பா. நம்ம சொல்லுவாங்க இல்லை எப்போ கேடப்பையிலையும் கேடப்பையிலாக இருக்காங்க, கூமுட்ட பயிலாக இருக்கானாயா? என்னையா அந்த ஆட்சியில் உன் அமைச்சரே இன்னைக்கு வாய்தா வாங்குற அமைச்சர் 1-2 அமைச்சர்களை தவிர அத்தனை அமைச்சர்களுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜாமீன் பெற்றிருக்காங்க. எதுக்காக? எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்காக? பூரா கரப்ஷன் கலெக்ஷன். இதுல நம்ம 10 ரூபா அமைச்சர் இருக்கா பாருங்க, செந்தில் பாலாஜி 10 ரூபா அமைச்சர், சாராய அமைச்சர், அவரு 10 ரூபா அமைச்சர். என்னன்னா 1.5 வருஷத்துக்கு மேல ஜெயில இருக்கார். அடுத்த நாள் தியாகியை வரவேற்ற போல வரவேற்று அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. எவனாச்சும் ஒரு செய்வானாங்க? யாராச்சும் ஒரு அறிவுமான முதலமைச்சர் செய்ய முடியுமா? என்னங்க ஸ்டாலினுக்கு என்னங்க முதலமைச்சருக்கு தெரியுது? நமக்கு தெரிகிற சாதாரண இந்த டீ கடையில் வேலை பார்க்குற, பேக்கரியில் வேலை பார்க்குறவங்க தெரியுது கூட அதுக்கு தெரியாம இருந்தா எப்படிங்க வந்த உடனே கொடுக்கறது? இன்னைக்கு அதே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, உனக்கு ஜாமீன் வேணுமா மந்திரி பதவி வேணுமான்னு கேட்டாங்க. அவன் வேண்டாம் சாமி, நான் ஏற்கனவே இருந்தது போதும், மந்திரி பதவி வேண்டாம், நான் இருந்து என்ன கலெக்ஷன் பண்ணி அங்கதான் கொடுக்க போறேன் அப்படின்னு அவன் வேணான்ட்டு வந்துட்டான். இன்னொருத்தர் என்னன்னா எப்ப நடவடிக்கை எடுக்கணும்? பொன்முடிய பெண்களை எனக்கு இழிவாக பேசினாரோ அன்றைக்கேதான் நீ எடுத்திருக்கணும் நடவடிக்கை. இன்னைக்கு தேர்தலுக்கு இன்னும் 8-9 மாசம் இருக்கு, 8 மாசம் இருக்கு. இந்த 9 மாசத்துக்கு முன்னால நீ நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உன்னை இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, உன்னை நல்ல தலைவர் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? பெண்களை ஏற்றுக்கொள்வாங்களா? கட்டணம்லாம் பேருந்துல செஞ்சா, பயணம் செஞ்சா ஓசி. ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் உள்ளாட்சி துறையில் ஜெயிச்சு ஊராட்சி மன்ற தலைவராக வந்து அவர் சமமாக உட்காரக்கூடாது. உன் ஜாதிக்கு நீ எந்த ஜாதி, நீங்க மேடையில் உட்காரலாமா? இப்படி பட்டவர்த்தனமா கேட்டவன நீ எப்படி அமைச்சரவையில் நீ நீடிக்க வைத்த? அதனுடைய வளர்ச்சி தான் பாருங்க எவ்வளவு முட்டி போச்சு. கலியுக காலம்.